இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்துகிறார். சீஷர்கள் படகில் மேல் ஏறி அவர்கள் புறப்பட்டு நடுக்கடலில் வந்தபோது காற்று அவர்களுக்கு எதிராய் வீச ஆரம்பிக்கிறது. கடல் கொந்தளிக்கிறது. இந்த நிலையிலே அவர்கள் தண்டு வலிக்கிறார்கள். அவர்களால் முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் வருத்தப்படுகிறதை கண்டு அவர்களிடத்தில் வரும்படிக்கு அவர் கடல் மேல் நடந்து வருகிறார். அவர் கடல் மேல் நடந்து வருகிறதை இவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதை ஆண்டவர் என்றும் அவர்கள் அறியாமல் ஆவேசம் என்று கத்தினார்கள். உடனே இயேசு அவர்களை நோக்கி சொல்லுகிறார், நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதேயுங்கள் என்று. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி இதுதான். கர்த்தர் நியமித்த பாதையில்தான் நீங்கள் செல்லுகிறீர்கள் என்று நிச்சயம் இருக்குமானால் அடிக்கிற காற்றையோ கொந்தளிக்கிற சமுத்திரத்தையோ குறித்து கலங்க தேவையில்லை. உங்களால் இனி முடியாது என்ற நிலைமை வரும்போது அந்த இடத்துல எல்லாம் செய்ய வல்லவராம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் வருவார் என்பதில் சந்தேகமில்லை. வாழ்க்கை படகு அலைவுபட்டு கொண்டிருக்கிறதா அன்பு சகோதரா, சகோதரி? ஆமென். காற்றையும் கடலையும் வார்த்தையினால் அதட்ட வல்லமை உள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட உண்டு. எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். ஆமென். அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தையில் இருக்கிற அதிகாரம். அவரால் அனுப்பப்பட்டவன் வாழ்க்கை பாதியில விட தேவன் அனுமதிக்க மாட்டார். அவரால் அனுப்பப்பட்டவன் வாழ்க்கை நடுக்கடலிலே, அதாவது வழியிலே மடிந்து போக தேவன் நிச்சயம் விட மாட்டார். அந்த சூழ்நிலை எதுவானாலும் சரி, கர்த்தர் அந்த இடத்திலே நிச்சயம் வருவார். பயப்படாதீங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி சீஷர்களை திடப்படுத்தினது மாத்திரமல்ல, எந்த இடத்திலே மூழ்கி போவோம் என்று பயந்து கொண்டிருந்தார்களோ அதே இடத்துல பேதுருவை நிற்க வைத்தார். ஆமென். அது மாத்திரமா, அவர்களோடு கூட அவரும் அந்த படகின் மேல் ஏறினார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். உங்களால முடியாது என்ற நிலை வரும்போது உங்களை தனியே விட மாட்டார். உங்கள் வாழ்க்கை படகில் அவரும் வந்திருப்பார். நம்மால் முடியும் என்ற நிலை வரைக்கும் நம்மை நடத்த விடுவார். நம்மால் முடியாது என்ற நிலை வரும்போது அவர் நம்மோடு இருந்து நடத்தி செல்வார். அக்கறைக்கு கொண்டு செல்வது அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை. நிச்சயம் செய்வார். ஆனா ஒரு காரியத்துல உறுதியா இருக்க வேண்டும். என்ன? நானாக ஒரு பாதையை தெரிந்தெடுத்து போகிறேனா அல்லது கர்த்தர் நியமித்த பாதையில் பயணிக்கிறேனா? இந்த காரியத்தில் மட்டும் தெளிவாக இருக்க வேண்டும். யோனா தானாக ஒரு பாதையை தெரிந்தெடுத்து போனான். நடுக்கடலிலே அவன் தூக்கி எறியப்பட்டான். இங்கே சீஷர்கள் படகு அலைவுபட்டது உண்மைதான், ஆனால் அமிழவில்லை. காரணம், இது அவர்களாய் தெரிந்தெடுத்த பாதை அல்ல, இது கர்த்தர் அவர்களுக்கு நியமித்த பாதை. அன்பு சகோதரா, சகோதரி, கர்த்தர் நியமித்த பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாயா? இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், வாழ்க்கை படகு எத்தனை காற்றினால் அலைவுபட்டது, ஆனாலும் இன்னும் அமிழ விடாமல் காக்கிறார் அல்லவா? நிச்சயம் அமைதி உண்டாகும். பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் கலக்கம் அடையும் போதும் பயப்படும் போதும் எங்கள் அருகில் வந்து எங்களை திடப்படுத்தி தேற்றி எங்களை தொடர்ந்து முன் செல்ல எங்களுக்கு கிருபை செய்கிறவரே, எங்களால் முடியாதென்று வரும்போது ஆண்டவரே, நீர் அந்த இடத்துல எங்கள் வாழ்க்கை படகில எங்களோடு நீர் இருந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் நடத்தி செல்லுகிறவரே, உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.